வணக்கம் மாணவர்களே. நாம எதிர்காலத்துல நடக்க போகின்ற செயல்களை, நாம செய்யக்கூடிய செயல்களை எப்படி எல்லாம் பேசலாம், அதை பத்தி தான் கடந்த 2 வீடியோக்கள்ல பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு குறிப்பா எதிர்காலத்துல ஏதோ ஒரு செயலை நம்ம செஞ்சு முடிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 நாள் கழிச்சு நான் இந்த வேலையை முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா, அதை நாம எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம், அததான் இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும். புரியுது சார், ஆனா புரியாத போலயும் இருக்கு சார், அதானே நீங்க கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. இப்ப இனிமே நான் ஒரு வேலையை போய் செய்ய போறேன். ஆனா அந்த வேலையை ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நான் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் வச்சுக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமெல்லாம் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இருப்பேன். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப ரம்ஜான் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரம்ஜான் அப்ப நான் பிரியாணி சாப்பிட்டு விட்டு இருப்பேன், சாப்பிட்டு முடிச்சிட்டு இருப்பேன். அப்ப ரம்ஜான் இன்னும் வரல, இனிமேதான் வரப்போகுது எதிர்காலம். ஆனா அந்த டைம் அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், பிரியாணி சாப்பிட்டு முடித்திருப்பேன். அப்ப என்ன அர்த்தம், எதிர்காலத்துல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருந்தா அத நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஏற்கனவே நாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்திருக்கோம். இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ல ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஹேஸ், ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப பக்கத்துல யூஸ் பண்ணிருப்போம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணிருப்போம். டவுட்டா இருந்தா அந்த வீடியோ எடுத்து பாருங்க. இங்க ஃபியூச்சர் டென்ஸ்ன்றதுனால நம்ம என்ன வெர்பு பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும் சார் அப்படின்னா, ஸ்கிரீன் பாருங்க. 9 மாடல்ஸ்ல ஒரு மாடல், அப்புறம் ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ல ஹேவ் அப்படின்ற ஒரு வெர்பு பிளஸ் பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள யூஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். அந்த வெர்பு 3 காலம் 3ஆவதா வருது இல்லையா, அதை யூஸ் பண்ணிடணும். இந்த ஃபியூச்சர் டென்ஸ்னா மட்டும் நம்ம சிங்குலர் ப்ளூரல் பார்க்க தேவையில்ல. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் 9 மாடல்ஸ்ல எந்த மாடலை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க இப்ப ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ வில் ஹாவ் ஈட்டன் பிரியாணி டூரிங் ரம்ஜான். ரம்ஜான் அப்ப நான் பிரியாணி சாப்பிட்டு விட்டு இருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ரம்ஜான் அப்ப நான் பிரியாணி சாப்பிட்டு விட்டு இருப்பேன். அப்ப ரம்ஜான் இன்னும் வரல, எதிர்காலம். வரும்பொழுது நான் பிரியாணி சாப்பிட்டு விட்டு இருப்பேன், சாப்பிட்டு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். எதிர்காலத்தில் நடந்து முடிய போகிற ஒரு செயலை சொல்றதுக்கு நாம இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி சொல்லணும். இந்த வெர்பு பேட்டனை மைண்ட்ல வச்சு அதை பயன்படுத்தி சென்டென்ஸ் அமைக்கணும். அவ்வளவுதான். இப்ப ஸ்லைடு பாருங்க. நீங்க இப்ப வரக்கூடிய ஏப்ரல் மந்த்ல எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இருப்பீங்க, சரிதானே? நீங்க வரப்போகும் ஏப்ரல் மந்த்ல எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? யூ வில் have completed exam in April. You will have completed exam in April. நீ ஏப்ரல் மாதத்தில் தேர்வுகளை எழுதி முடித்து விட்டிருப்பாய். எழுதி முடித்து விட்டிருப்பாய், புரியுதா? ஆனா இன்னும் எழுதவே போகல நீங்க. ஆனா ஏப்ரல் மந்த்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிடுவீங்க, எக்ஸாம் எழுதி முடித்து விட்டு இருப்பீர்கள். சரியா? சரி, இப்ப 3rd person சிங்குலர் சப்ஜெக்ட்ல ஒரு சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. She will have learned English within a month. She will have learned English within a month. அவள் ஒரு மாதத்திற்குள்ளாக ஆங்கிலம் கற்று முடித்திருப்பாள். She will have learned. புரியுதா? plural subject கொண்டு பாருங்க. We must have crossed the river before the rain. We must have crossed the river before the rain. மழை வர்றதுக்கு முன்னாடி நாம இந்த ஆற்றை கடந்து முடித்திருக்கணும். இல்லைன்னா மழை வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடுவோம். அதுதான் அதனுடைய மீனிங். மழை வருவதற்கு முன்பாக, அப்ப இன்னும் மழையே வரல, அதற்கு முன்பாக நாம் இந்த ஆற்றை கடந்து முடித்திருக்கணும். சரியா? இது போன்ற நிகழ்வுகளை நாம இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி சொல்லலாம். இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாம் அதிகமா பயன்படாது,
நாம சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது இந்த பேட்டர்னை பயன்படுத்தி பேசணும். அதற்காக தான் இந்த பிராக்டிஸ் செஷன். சரி மாணவர்களே, இப்ப நம்ம பிராக்டிஸ் பேட்டர்னுக்குள்ள போலாமா? என்ன பண்ணணும்? ஒரு வாக்கியம் கொடுத்தா நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும், இன்ட்ராகேட்டிவா சொல்லணும், எஸ் டைப்ல ஒரு ஆன்சர் சொல்லணும், நோ டைப்ல ஒரு ஆன்சர் சொல்லணும். இப்ப நான் ஒரு சென்டென்ஸுக்கு சொல்றேன், மீதி எல்லாத்துக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சரியா? இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. மது வில் ஹாவ் லேர்ன்டு இங்கிலீஷ் வித்தின் எ மந்த். இதை நெகட்டிவா மாத்தலாமா? என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வெர்பு கூட நாட்டு சேர்க்கணும். அவ்வளவுதான். உங்களுக்கே புரியுது. சரி சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லலாம்? அதேதான். மது வில் நாட் ஹாவ் லேர்ன்டு இங்கிலீஷ் வித்தின் எ மந்த். முதல் ஆக்சிலரி வெர்பு கூட நாட்டு சேர்த்தீங்கன்னா போதும். மது வில் நாட் ஹாவ் லேர்ன்டு இங்கிலீஷ் வித்தின் எ மந்த். கொஸ்டினா மாத்திரம். அதேதான். வில் மது ஹாவ் லேர்ன்டு இங்கிலீஷ் வித்தின் எ மந்த்? மது ஒரு மாதத்திற்குள்ளாக ஆங்கிலம் கற்று முடித்திருப்பாளா? முடித்திருந்தா எஸ், மது வில் ஹாவ் லேர்ன்டு இங்கிலீஷ் வித்தின் எ மந்த். ஆமா, மது ஒரு மாதத்திற்குள்ளாக ஆங்கிலம் கற்று முடித்திருப்பாள். முடிக்கலனா அதேதான். நோ, மது வில் நாட் ஹாவ் லேர்ன்டு இங்கிலீஷ் வித்தின் எ மந்த். புரிஞ்சதா? இதே போல இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் மைண்ட்ல பிக்ஸ் ஆகிறதுக்காக மீதி இருக்கக்கூடிய சென்டென்ஸை பிராக்டிஸ் செஷனா எடுத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. Okay, மாணவர்களே, I will meet you in my next video. Until I am Ramji, take care. Bye bye.